பீகார் எலெக்ஷன்ஸ்ல இந்திய தேர்தல் ஆணையம் எக்கச்சக்கமான தில்லுமுள்ளுகளை பண்ணிருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இப்படி என்னென்ன தில்லுமுள்ளுகள்லாம் பண்ணிருக்கு அப்படிங்கறது இனிமேல் ஒன்னொன்னா வெளியில வரும், இல்ல வெளியில கொண்டு வருவோம். இப்போ அதுல முதல் தில்லுமுள்ளு ரொம்ப ஆப்வியஸான ஒரு ஃப்ராடுலண்டான வேலை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பீகார்ல தான் இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு கொண்டு இங்க எக்கச்சக்கமான ஓட்டுகள் 65 லட்சம் ஓட்டுகளை நீக்கினாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஆதார் கார்டு ஆட் பண்ண சொல்லிச்சு. திடீர்னு ஒரு 21 லட்சம் பேர் ஆட் பண்ணாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 42 லட்சம் பேர் இல்லன்னு சொன்னாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. அதெல்லாம் முடிச்சிட்டு ஃபைனலான ஓட்டர் லிஸ்ட்னு பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டது 7 கோடியே 42 லட்சம். இப்ப நான் சொன்ன அந்த நம்பர்ஸ செப்டம்பர் 30, 2025 அன்னைக்கு இசிஐ அபிஷியலா வெளியிட்டாங்க. அப்புறம் பீகார்ல எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நவம்பர் 13 இசிஐல இருந்து ஒரு நியூஸ் அபிஷியலா வெளியாகுது. அதுல என்ன கிளைம் பண்றாங்கன்னா, பீகார்ல ரொம்ப சூப்பரா தேர்தல் நடத்திட்டோம், ரீபோலிங் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல, எஸ்ஐஆர்ல எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்ல, எஸ்ஐஆர்ல நாங்க சூப்பரா ஓட்டர் லிஸ்ட கிளீன் பண்ணி பக்காவான ஒரு எலெக்ஷன் நடத்திட்டோம்னு சொல்லி அப்போ ஒரு லிஸ்ட், அப்போ ஒரு கவுண்ட கொடுக்கறாங்க. அந்த செய்தி குறிப்பில் இருக்கிற கவுண்ட் பாத்தீங்கன்னா 7 கோடியே 45 லட்சத்தி 26,858 அப்படின்னு சொல்றாங்க. எஸ்ஐஆர் முடிச்சிட்டு வெளியிட்ட ஓட்டர் லிஸ்டோட கவுண்ட் 7 கோடியே 42 லட்சம். இப்ப 7 கோடியே 45 லட்சமா மாறிடுச்சு. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் அதிகமா இருக்காங்க. இப்போ அது எப்படா செப்டம்பர் 20ல எஸ்ஐஆர் முடிச்சிட்டு ஒரு டேட்டா, நவம்பர் 13ல எலெக்ஷனை முடிச்சிட்டு வேற ஒரு டேட்டா, கிட்டத்தட்ட 3 லட்சம் ஓட்டு அதிகமாயிடுச்சு. இன்னும் வரும், ஒன்னா தோண்டி எடுக்கிறோம். இந்த எலெக்ஷன் கமிஷன், ஞானேஷ்குமார், பிஜேபி இவனுங்கெல்லாம் தப்பிக்கவே முடியாது. இதுக்கப்புறம் வேற எந்த மாநிலத்திலும் இதே மாதிரியான வேலைகளை பண்ண விடாம நம்ம பாத்துக்கணும்.